ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வனதுர்கை அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணாலும் தெரியும். ரொம்ப அட்வென்ச்சரான கோவில். கண்டிப்பாக ஃபிசிக்கல் முக்கியம் அந்த கோவிலுக்கு போக. ஏன்னா கிட்டத்தட்ட 2500 மீட்ரு மேலே இருக்குது. நம்ம பருவத மலைக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுங்களேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலையில் கிளம்பிட்டோம். போகும்போது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து தான் போனோம். நீங்களே போகும்போது ஃபுல்லாக ஸ்டெப் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ மீட்டர் மேலே வரீங்கன்னு. பாதி தூரம் போனோடனே நம்ம வியூ தெரிய ஆரம்பிச்சிடும். ஜில்லுன்னு காற்று அடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ரொம்ப ஜாலியான இடம். இது ரொம்ப அட்வென்ச்சரான இடம். ஒத்தடை பாதி மாதிரி தான் இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு வியூ, நல்லா வியூ பாயிண்ட் வரும். அது பக்கத்துலேயே நம்ம பார்த்தோன்னா ஒரு குளம் இருக்கும். மலையிலேருந்து வழிஞ்சு வர தண்ணி இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு 10 அடி ஆழம் இருக்கும். மீன் நிறையா இருக்கும். இதை குளிச்சுட்டு தான் மேலே கோயிலுக்கு போவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம ஒரு பாதி தூரம் வந்துவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோடனே கம்பிப்பாறை வந்துடும். பருவதமலை இருக்க போல் கம்பிப்பாறை ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். பார்த்து பொறுமையாக தான் ஏறணும். அதை ஏறிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு 100 மீட்டர் மேலே போனால் இன்னொரு செங்குத்து பாறை இருக்கும். அந்த பாறையும் கிராஸ் பண்ணி மேலே ஏறி போனால் நம்ம வனதுர்கை அம்மன் கோவில் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வேறு லெவல் அட்வென்ச்சர். இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இங்கே போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் இன்னும் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். இருங்க, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இருங்க. இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக பருவதமலையே இங்கேருந்து தெரியும். ஒரு 60 கிலோமீட்டர் தான் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சின்ன மவுண்டன்ஸு. இந்த விழுப்புரம் சிட்டி, ஜிஞ்சி, திருவண்ணாமலை எல்லாமே நம்மளுக்கு கீழே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பியூட்டிஃபுல்லான பிளேஸு. கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஃபேமிலியாகவும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.